ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையரு நம்மளோட அந்த டெய்லர் கடைக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் நல்லா ஹெவியாக கேட்டிருந்தாங்க. ஹெவிங்கும்போது நல்லா கிளாரிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரெக்கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.1 ஒரு நார்மல் கேபினெட், அதாவது நம்ம அக்ரிலிக் பேனல்லாம் வேண்டாங்க, நம்ம கடைக்கு வைக்கிறது தான். அதனால் நார்மல் கேபினெட் போட்டே பண்ணி கொடுத்துருங்க. அக்ரிலிக் பேனல் அந்த டிசைன்லாம் தேவையில்லை, ஆனால் வந்து குவாலிட்டியே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து மேட்ரிக்ஸ் கேபினெட் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதனோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் நாப் தான், இதில் வேறு எதுவும் இல்லை. யூஎஸ்பி போர்டு நல்ல குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒயிட் டிஸ்பிளே வர்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய ஈஸி வர்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். நார்மலாக அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு வேறு, அது அக்ரிலிக் பேனல்னால் கூட நம்ம டிசைன் பற்றி பேசலாம். இப்போ அதில் வேறு எதுவும் கிடையாது. நார்மலாக வந்து 3 செலக்டர் சுவிட்ச் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸுன்ற கண்ட்ரோல் தான் நம்ம மெயின் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம். மாஸ்டருங்கிறது மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறோம். பேஸு, ட்ரெபிள், சப் ஊஃபருக்கான வால்யூம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதில் ஃப்ரண்ட் வியூன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. இதோட பேக் வியூ காமிச்சிட்டு அப்புறம் இன்டீரியர் நம்ம போயிடலாம். இதோட பேக் வியூன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து ஃபேனை வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து நம்ம ஃபேன் வந்து அந்த அந்த எக்ஸாஸ்ட் பண்ணுற வெளியில் நம்ம காற்று தள்ளுற மாதிரி தான் நம்ம வந்து ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு குவாலிட்டியான ஃபீஸ் ஹோல்டர் போட்டிருப்போம். நம்மளோட எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற இம்போர்ட்டட் மெயின் கார்டு. இந்த மெயின் லீட் வந்து மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா நல்ல இம்போர்ட்டட் குவாலிட்டியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு சாக்கெட்டும், அந்த மாதிரி சப் ஊஃபருக்கு ஒன்றும் கொடுத்துருப்போம். கஸ்டமர் வந்து எஃப்எம் ஒயர் வேணும்னு எனக்கு வந்து எஃப்எம் இங்கே இருக்குங்க, எஃப்எம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எஃப்எம் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து எடுத்து கொடுத்தாச்சு. நம்ம இதில் வந்து ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கும், சிடி ஆக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த கனெக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். நார்மலில் ப்ளூடூத்து, எஃப்எம்மு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு அந்த இதிலே வந்துடும். உங்களுக்கு நம்ம ப்ளூடூத் போர்ட்லேயே வந்துடும். அதனால் இதான பேக் சைடு வியூங்க. இப்போ வந்து நம்ம இன்டீரியர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு இப்போ ஒன்று சொல்கிறேங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனலில் யூஸ் பண்ணலை அப்படிங்கும்பொழுது நம்ம அடியில் பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான பாட்டம் புஷ்ஷு, பிவிசி பாட்டம் புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கோல்டன் கலர் யூஸ் பண்ணலை. இது வந்து என்னென்னா நார்மல் கேபினெட்டுங்கும் பொழுது புஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான பாட்டம் புஷ்ஷு யூஸ் பண்ணியிருப்போம். இது குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கேபினெட்டுமே நல்ல ஹெவி கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் செய்யணுன்னாலும் உங்களோட விருப்பப்படி எப்படி செய்யணுன்னாலும் நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணலாம். என்ன ரீசன்னு கேட்டிங்கனாக்கா குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்மளோட ஓன் பிராண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மருங்கும்போது நம்ம இதில் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு 5 ஆம்பியர், இது நம்மளோட ஓன் வைண்டிங். நம்ம ஹோல்சேல் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம குவாலிட்டியாக வந்து வெளியில் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி குவாலிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 24 5 ஆம்பியர் ஹெச்டி. இது ஒரு கஸ்டம் ஆம்ப்ளிஃபையருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 24 வோல்ட்டு 16 ஆம்ப்ஸு ஹெச்டி ஹெவி டியூட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் நம்மளுக்கு வந்து வீடியோவில் வரும். நீங்கள் புது கஸ்டமராக இருந்தீங்க, புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கான டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இதில் முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டுருப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் இன்டீரியர்ஸ் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இப்போ சொல்கிறேன் நான். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரு நம்ம 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் வந்து ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம வந்து எல்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து ரெடி பண்ணி ரெகுலராக கடைங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். குவான்டிட்டி வைஸ்டு இப்போ இது வந்து ஒரு ஷாப்புக்கு தான் வந்து ரெடி பண்ணி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 4 பீஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 4க்காக இந்த ஷாப்புகளுக்கு ஹோல்சேலாக கொடுக்கறதுக்காக இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ரிமோட் கிட்டுங்க இது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி
ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து டிஜிட்டல் மாடலாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து 24 வோல்ட் 5 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 4700 50 வோல்ட் கெப்பாசிட்டி ரெண்டும் நம்ம மெட்டல் டயோடுக்கு பதிலாக நம்ம வந்து 6 ஆம்ஸ் டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஏன்னா நம்ம 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறங்கும்போது நம்ம 6 ஆம்ஸ் டயோடு வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது மாதிரி சப்வூஃபர் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் அது. பார்த்தீங்கன்னா தெரியும், கியூடெக்னு போட்டிருக்கோம். அதோட ப்ராடக்ட் தான், நம்மளோட ப்ராடக்ட் தான் அது. பேஸ் டபுள் பார்த்தீங்கன்னாக்கா கேஎம்எஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆடியோ போர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டர், அதாவது 52001943 போட்ட டிரான்சிஸ்டர் போட்ட உங்களுக்கு மோனோ போர்டு வந்து சப்வூஃபருக்காகவும், இது வந்து ஸ்டீரியோ போர்டுங்க, லெஃப்ட் ரைட்டுக்காகவும் ஸ்டீரியோ போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஃபேன் எப்பயுமே வந்து வெளியில் இந்த உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து வெளியில் எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அவ்வளோதான், இதோட ஓவரால் இன்டீரியர் ரிவ்யூ இவ்வளோதாங்க. இப்போ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒயரிங் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக கொடுத்துருப்பேன். ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒயரிங் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் ஏதாவது தேவை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒரு என்ன டீட்டெயில் சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். நம்ம இதுமாரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் பார்த்திங்கனாக்கா இந்தியா முழுக்கவே சப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஊருக்குனாலும் நம்ம சப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து இதில் ஆம்ப்ளிஃபையர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னாக்கா ஒரு 4 to 5 டேஸ் தேவைப்படும். இதே டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னாக்கா உங்களுக்கு ஒரு 6 to 7 டேஸ் தேவைப்படும் நம்மளுக்கு. அப்புறம் ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு வேணும்னாக்கா ஒரு 10 to 15 டேஸ், அதாவது 10லேருந்து ஒரு 15 நாள் ஆகும். என்னென்னா நம்ம பாக்ஸஸ்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீக்கர் பாக்ஸும் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி. இப்போ உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் செட்டு ஃபுல் பேக்கேஜே வேணும்னாலும் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஒன்று ரெடி பண்ணி நம்ம போடுறதுனால உங்களுக்கு அந்த 10 to 15 நாள் ஆகும். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறது இருந்தால் கொடுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதிலிருந்து நீங்கள் கேட்குற ஆம்ப்ளிஃபையருக்கு தகுந்த மாதிரி எனக்கு டைம் தேவைப்படும். அதை நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் போடுவேன். நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை உங்களோட சஜஷன், எனக்கு இந்த போர்ட்ஸ் போடணும், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போடணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த மெட்டீரியல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஓகே தான். ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்தீங்கன்னா எங்கள் சைடில் விட்டுட்டிங்கனாக்கா நாங்கள் அந்தளவுக்கு கிளியராக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் சொல்கிறபடின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஓரளவுக்கு எங்கள் சைட்லேயும் விட்டுடுங்க. நாங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு இதில் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்மள்கிட்ட வந்து எந்த ஒரு பயமும் தேவையில்ல. அந்தளவுக்கு பக்காவான ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணி தான் ஒன்றுக்கும் நம்ம வந்து பார்த்து ரெடி பண்ணி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன வோல்டேஜ், என்ன ஆம்பியர் வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு என்ன போர்டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லோ பட்ஜெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டிருந்தேன். அது என்னென்னா 2030யும் STK 4N41 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பாருங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2050யும் உங்களுக்கு 2 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டும் யூஸ் பண்ணி அதிலே வந்து நம்ம கிரியேட்டிவ் ஆடியோஸோட அவங்களோட போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸ் அது நல்லாயிருக்கு. உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டும் கொடுக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்களும் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு, லுக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். குவாலிட்டியும் பெஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸுங்க நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கும் தேவை இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் அதில் டிஃப்ரெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு காஸ்ட் வந்து கூட வருங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒன்று போட்டிங்களே அதில் நான் JBL சப்வூஃபர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. தயவுசெய்து பாருங்கள். அந்தந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற
ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜேபிஎல் சப் யூஸ் பண்ணணுங்க, நாங்கள் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வேணும்னு கேட்குறீங்க. அது குவாலிட்டி நல்லா இருக்காது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இன்னும் ஹெவியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்தளவுக்கு ஹெவியான பட்ஜெட்டுக்கு தான் நீங்கள் போய் ரெடி பண்ணிக்கணும். குவாலிட்டி அண்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரெண்டுமே வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். தேவை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது யாராவது தேவை இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு நான் ஃபோன் பண்ணி எடுக்கலைனாக்கா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பி வாட்ஸ்அப் பார்த்துட்டு நான் ஃப்ரீ டைமாக இருக்கும்பொழுது நான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஒரு டைம் இல்லைன்னா 2வது டைம் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் திருப்பி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.